Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. We are the future. தமிழகத்தில் மதுபான விற்பனை முழுமையாக டாஸ்மாக் கட்டுப்பாட்டில் நடைபெற்று வருகிறது. பல ஆண்டுகளாக இந்த நடைமுறை தொடர்ந்தாலும் மதுபான கொள்முதல், விநியோகம் மற்றும் விற்பனை தொடர்பாக பல்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக அரசின் ஆட்சிக்கு பிறகு மதுபான கொள்கையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஏற்கனவே பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டதாக கூறப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதையடுத்து டாஸ்மாக் நிர்வாகத்தை மேலும் வெளிப்படையாகவும் திறமையாகவும் மாற்றுவது குறித்து அதிகாரிகள் பரிந்துரைகள் வழங்கி வருகின்றனர். தற்போது தமிழ்நாட்டில் மாதந்தோறும் சுமார் 50 லட்சம் பெட்டி மதுபானங்களும் 35 லட்சம் பெட்டி பீர் வகைகளும் விற்பனையாகும் நிலையில் விற்பனை முறையை மறுசீரமைப்பது குறித்து அரசு தீவிரமாக பரிசீலிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் டாஸ்மாக், உள்துறை, நீதித்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை அதிகாரிகள் பங்கேற்று பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக சில நிறுவனங்களின் ஆதிக்கத்தை குறைத்து போட்டியை அதிகரிப்பது, பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் மதுபானங்களை அதிக அளவில் சந்தைக்கு கொண்டு வருவது, வரிக்கட்டமைப்பை மாற்றுவது போன்ற விஷயங்களும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் டாஸ்மாக் விற்பனையை தனியார் மயமாக்குவது அரசியல் மற்றும் சமூக ரீதியாக பெரிய விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவாக இருப்பதால் இதுவரை எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை. அனைத்து தரப்பினரின் கருத்துகளையும் ஆய்வு செய்த பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதல்வர் விஜயுடன் நடைபெறும் விரிவான ஆலோசனைக்கு பிறகே இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.